அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க. அம்மு எப்படி உங்ககிட்ட வந்து சேர்ந்தா அப்படின்றதுக்கு எனக்கு வந்து ஸ்டோரி சொல்லுங்க, என்னன்றதை விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க. அம்மு எங்ககிட்ட வந்து சேர்ந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமான, கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷமாக தான் நானும் என்னுடைய கணவரும் நினைக்கிறோங்க. நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸில் தான் 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து பண்ணும்போது எங்களுக்கு அது எல்லாமே ஃபெயிலியரில் தான் போச்சு. இனி என்னடா பண்ணுறது, எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரி தள்ளுவண்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுவண்டி போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டலும் ஆரம்பித்தோங்க. அங்கே எங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்து தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வச்சுருந்தோம். அந்த நேரத்தில் குப்பைத்தொட்டியில் கொண்டு வந்து விடப்பட்ட, மனசாட்சியே இல்லாமல் குப்பைத்தொட்டியில் கொண்டு வந்து விடப்பட்ட இந்த 2 குழந்தைகள் எங்ககிட்ட வந்து சேர்ந்தாங்க. மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க. நாங்கள் ஹோட்டல்லேருந்து வரும்போது இந்த 2 குழந்தைகளையுமே நாங்கள் பாக்ஸில் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். ஏன்னா அவங்க வரும்போது 1.5 மாதங்க எங்ககிட்ட வரும்போது. நைட்டு வீட்டுக்கு வரும்போது நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம். காலையில் நாங்கள் நேரமாக ஹோட்டலுக்கு போகும்போது 2 குழந்தைகளையுமே நாங்கள் வந்து பாக்ஸில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு 1.5 மாதம் 2 பேரையும் அப்படி தான் கூட்டிகிட்டு போனோம். எதிர்பாராத விதமாக வந்து அச்சு வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வரும்போதே கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷனோடு தான் வந்திருந்தாங்க. நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் அச்சுவை காவந்து பண்ண முடியல. அச்சு இருக்கிற வரைக்கும் அச்சு மட்டும்தான் எல்லாமே. எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அச்சு இறந்ததுக்கப்புறம் அம்மு தான் உயிர் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டா. ஏன்னா அம்மு ஆரம்பத்தில் யாருக்கிட்டையுமே ஒட்ட மாட்டாங்க. அச்சு இறந்ததுக்கப்புறம் அம்முவுமே எங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா. ஆனால் அவள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதம் வரைக்குமே கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருந்தாள். அதுக்கப்புறம் தான் அவள் நார்மல் ஆனாங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி தான் அவளை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது. ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டா. நாங்கள் எந்த சந்தோஷமே இல்லாமல், ஒரு அன்பே இல்லாமல், ஏதோ ஒரு விரக்தியில் இருக்கும்போது கடவுள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரமாக நாங்கள் அம்மு நினச்சோம். அது மாதிரி தான் எங்கள் லைஃப் போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஹோட்டலுக்கெலாம் அம்மு தூக்கிட்டு போக மாட்டோம். ஏன்னா அவள் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுனால வீட்டில் தான் இருப்பாள். பக்கத்துலேயே வீடு, பக்கத்துலேயே ஹோட்டலுங்க. அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிடுவோம். எதிர்பாராத விதமாக அம்மு வந்து ஒரே ஒரு நாள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் தான் இந்த 3 குழந்தைகள் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது. இருந்தாலும் இதையும் நாங்கள் ரொம்ப பெரிய சந்தோஷமாக நினைக்கிறோம். ஏன்னா 4 பேர் இருக்கும்போது, எங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 குழந்தைகள் இருக்கும்போது என்ன ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தை இந்த குழந்தைகள் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நாங்கள் மிகப்பெரிய மனநிறைவோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கோங்க. இதை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.